இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த தடவை நான் அமைதியா இருக்க மாட்டேன். கடந்த காலத்தோட இருளுக்கு நான் முடிவு கட்டுற வரைக்கும் எதிர்கால பிரகாசமா இருக்கும்னு என்னால கற்பனை பண்ண முடியாது. இந்த பொம்பளையோட கருப்பு நிழல் இந்த வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் நம்மளோட இந்த வீட்டுக்குள்ள வெளிச்சம் வரவே வராது. எனக்கு நல்லா தெரியும் இந்த கருப்பு நிழலோட கதையை முடிக்க நான் என்ன பண்ணணும்னு. ராதா! ராமா! ராதா! நான் இப்போ எப்படி எனக்கு சரியாயிடுச்சா என்ன? மோகன் மோகன் எனக்கு எனக்கு சரியாயிடுச்சு மோகன். நான் எந்திரிச்சு நின்னுட்டேன். கீர்த்தி பாரு, எனக்கு சரியாயிடுச்சு. நான் எந்திரிச்சு நிக்கிறேன். மாப்பிள்ள பாருங்க, நான் நல்லாயிட்டேன். என்னால இப்போ நிக்க முடியுது. என்னால கையை அசைக்க முடியுது. என்னால உங்ககிட்ட நடந்து வந்து உன்னை தொட முடியுது. நான் இப்போ குணமாயிட்டேன் மோகன். நான் குணமாயிட்டேன். அந்த கடவுள் கடைசியா என் மேல கொஞ்சம் கருணை காட்டிட்டாரு. நான் இப்போ குணமாயிட்டேன். நான் இப்ப ஆடின இந்த நாடகம் இருக்கே, இதெல்லாம் உங்க நாடகத்தை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு தான். சுலபமா அடுத்தவங்க உயிரை பறிக்கிறவங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அவங்களோட உயிர் போயிடுமோங்கிற பயம் எப்பவும் அதிகமா இருக்கும். பாத்தீங்கல்ல மோனையா, பாத்தீங்கல்ல, இதுதான் உங்க அம்மாவோட சுயரூபம். இவங்க எவ்வளவு பெரிய நாடகக்காரின்னு பாருங்க. அதுவும் இவங்க எப்படிப்பட்டவங்க, வெளியாளுங்களெல்லாம் விடுங்க, சொந்தங்களை கூட பல வருஷங்கள் பொய்யுங்கிற திரைக்குள்ள ஒளிச்சு வைப்பாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க மோனையா,
இதுக்கு மேலயும் நீங்க இவங்கள தான் நம்புவீங்களா? இவங்களோட இந்த நாடகத்தை நம்ப போறீங்களா? இல்ல மோகன், நான் என்கிட்ட போய் சொன்னீங்களா? இல்ல இல்ல மோகன், நான் வந்து நீங்க வீல் சேர்ல இருந்தீங்க. நாங்க எல்லாரும் நீங்க பேரலைஸ்டு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீங்க நார்மலா தான் இருக்கீங்க. இல்ல இல்ல மோகன், நீ நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கப்பா. நான் பேரலைஸ்டா தான் இருந்தேன், அது பொய் இல்ல மோகன். ஆனா இப்போ நான் நல்லா ஆயிட்டேன். நான் உண்மையை தான் சொல்றேன். இது வந்து இது ஒரு வகையான தெரப்பிப்பா. டிவில எல்லாம் பாப்போம்ல, ஒருத்தர் பழசெல்லாம் மறந்துடுவாங்க. அப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒரு விபத்து நடந்தா பழசெல்லாம் ஞாபகம் வந்துருமே. என் விஷயத்திலயும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு மோகன். ஏதோ ஒரு அதிர்ச்சியில தான் என் கை காலெல்லாம் சரியாயிருக்கு. உங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறீங்களே, இது எல்லாமே பொய்ன்னு நிரூபிக்க என்னால டாக்டர் வர வைக்க முடியும். இந்த 7 வருஷத்துல நான் நிறைய கான்டாக்ட்ஸ் ஏற்படுத்திக்கிட்டேன். டாக்டர் கூப்பிடவா? என் மனசை நீ ரொம்ப நோகடிச்சிட்ட ராதா. போதும். நீ என் புள்ள மோகன். இல்ல, நான் உங்க பையன் கிடையாது. சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பகலா உங்களுக்கு நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஊர்ல எல்லாரும் தெய்வத்தை தான் அம்மா மாதிரி பூஜை பண்ணுவாங்க. ஆனா நான் என் அம்மாவை தெய்வமா நினைச்சு பூஜை பண்ணேன். நின்னா உட்கார்ந்தா தூங்குனா எந்திரிச்சா ஒரே வார்த்தை தான் என் வாயில வரும், அம்மா அம்மா ஐயோ, அம்மா அம்மா. மோகன். இல்ல போதும். பேசாதீங்க.